கிருபையின் ஊழியங்கள் வழங்கும் VBS. ஹாய், வெல்கம் டு டே 3 VBS. எஸ் வெரி குட். இன்னைக்கு எல்லாரும் கரெக்டாக வந்துட்டீங்க. நேற்று 2 நாள் VBS எல்லாரும் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்தீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம VBS தலைப்பு என்னன்னு பார்த்துருவோமா அஞ்சனி? ஓகே, இன்னைக்கு நம்ம VBS தலைப்பு என்னன்னு பார்க்கலாமா? மிக்கி, உனக்கு தெரியுதா? ஆமா, நல்லா தெரியுது. இயேசு என் பரிகாரி. கரெக்டா? கரெக்ட், சரியா சொல்லிட்டேன். ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லலாம். இயேசு என் பரிகாரி. வாவ், ஜெனி பரிகாரினா என்ன சொல்லு? பரிகாரினா இயேசுப்பா நமக்கு சுகம் கொடுக்கிறது, நமக்கு விடுதலை கொடுக்கறாங்க. இயேசுப்பா நமக்கு அற்புதம் செய்றாங்க. சரி புரிஞ்சிட்டு. அப்போ இப்போ நம்ம பிரேயர் சாங் பாடி VBS ஆரம்பிச்சிரலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு யார் பாட்டு பாட போறா தெரியுமா? இன்னைக்கு 2 பாட்டுமே நம்ம ராபி தான் பாட போறான். ராபி பாட போறான்னு சொல்லி யாரும் எஞ்சி ஓடிடாதீங்க, சரியா? ராபி நல்லா தான் பாடுவான். ஓகே, குட்டி பிள்ளைங்களோ, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களோ? சூப்பர். 12 வருஷமா ஒரு அம்மாவுக்கு தீராத வியாதி இருந்தது. ஆனா ஏசு சாமி வஸ்திரத்தை தொட்டாங்க பத்தியா, அப்படியே சுகம் கிடைச்சிச்சு. அந்த அம்மா பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாட்டா பாட போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்க மத்தியில ஜெனிஷாக்காவோ ஜெரினாக்காவோ ஆக்ஷன் பண்ண வந்திருக்காங்க. குட்டி பிள்ளைங்களா, சூப்பர். எல்லாரும் கவனமா கவனிக்கணும். அதுக்கு பிறகு எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும். ரெடியா? ஓகே, ஸ்டார்ட். வருஷமாயிருந்த பாடான பாடு இமை பொழுதிலே எனக்கு மாறி போச்சுங்க. 12 வருஷமாயிருந்த பாடான பாடு இமை பொழுதிலே எனக்கு மாறி போச்சுங்க. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடையை தொட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடையை தொட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. சந்தோஷம் வேணும்னா இயேசுவை பாருங்க, சமாதானம் வேணும்னா இயேசுவை பாருங்க. சஞ்சலங்கள்
இயேசு ஒருவரே நம்மை காப்பவர் அவரே. ஓ குட்டி பிள்ளைங்களா, ஆக்ஷன் சூப்பரா இருந்ததா? இப்போ எங்க கூட சேர்ந்து வின்னி வர போறோம். வின்னி கமான் கமான், எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? ஓ எல்லாரும் வின்னிக்கு கிளாப் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து சூப்பரா மறுபடியும் ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாரும் எழுப்பி நிலுங்க பாப்போம். எழும்பலாமா? ஓ ரெடி, ஓகே. வருஷமாயிருந்த பாடான பாடு இமை பொழுதிலே எனக்கு மாறி போச்சுங்க. 12 வருஷமாயிருந்த பாடான பாடு இமை பொழுதிலே எனக்கு மாறி போச்சுங்க. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடையை தொட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடையை தொட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. சந்தோஷம் வேணும்னா இயேசுவை பாருங்க, சமாதானம் வேணும்னா இயேசுவை பாருங்க, சஞ்சலங்கள் தீரணும்னா இயேசுவை பாருங்க. இயேசு ஒருவரே நம்மை காப்பவர் அவரே. இயேசு ஒருவரே நம்மை காப்பவர் அவரே. ஹாய் வினி, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா கீர்த்தன், உன்னை பார்த்ததுல கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விபிஎஸ்க்கு நான் கூட வந்திருக்கேன்ல உன்னை பார்க்கறதுக்கு. குட்டி பிள்ளைங்களா, என்ன பார்க்கறதுல உங்களுக்குலாம் சந்தோஷமா? அப்படியா கீர்த்தன்? உனக்கு மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சொல்றாங்க. ஆமா கீர்த்தன், போன வருஷம் விபிஎஸ்ல உன்னை பார்த்தேன், அதுக்கு பிறகு உன்னை பார்க்கவே முடியலையே. அடுத்து இந்த விபிஎஸ்க்கு தான் நீ வந்திருக்க. கீர்த்தன், வசனத்தை விபிஎஸ்ல மட்டும் இல்ல, தினந்தோறும் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஓகே வினி. ஓ குட்டி பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு என் பரிகாரி. இயேசு சுவாமி நமக்கு பரிகாரியா இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம பாவத்திலிருந்து இயேசப்பா தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். இப்போ நான் ஒரு வசனம் சொல்லி கொடுக்கேன், எல்லாரும் என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? கீர்த்தன், நீ கூட சத்தமா சொல்லணும். ஓகேவா? ஓகே வினி. நானே நானே உன் உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர். யாத்திராகமம் யாத்திராகமம் 15:26. வெரி குட் கீர்த்தன். இப்போ நம்ம 2 பேரும் ஆக்ஷனோட வசனத்தை சொல்லி கொடுக்க போறோம். குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் எங்க கூட ஆக்ஷனோட வசனத்தை படிக்கலாமா? ரெடியா எல்லாரும்? ஓகே, ஆக்ஷன் பண்ணலாமா? இயேசு என் பரிகாரி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15:26. குட்டி பிள்ளைங்களா, உங்க வீட்டுல கூட சுகம் இல்லாதவங்க இருக்கலாம், உங்க வீட்டுல கூட ரொம்ப கஷ்டம் இருக்கலாம். ஐயோ என்ன பண்றதுன்னு உங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கவலையில இருக்கலாம். நீ கவலைப்படக்கூடாது கீர்த்தன். கவலையான நேரத்துல யார நோக்கி கூப்பிடணும்? இயேசு சுவாமியை நோக்கி கூப்பிடணும். வெரி குட் குட்டி பிள்ளைங்களா, பரிகாரியாக இயேசு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் செய்ய போறாங்க. இன்னும் ஒரு நேரம் ஆக்ஷன் பண்ணிடலாமா? கீர்த்தன், ரெடியா இருக்கிறியா? ஓகே. இயேசு என் பரிகாரி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்.
கர்த்தர். யாத்திராகமம் யாத்திராகமம் 15 26. 26. குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் பரியாரியாகிய இயேசு சுவாமியை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? அந்த இயேசுப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறாங்க. கீர்த்தன், எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடலாமா? பாய். கூடவே சுத்தினா எப்படி இருக்கான் பாரு, கை உரப்பம் பண்ணிக்கிட்டு. இரு ஊர்லாப்பட்ட வாயெல்லாம் பேசி பேசி வாய் குறைச்சிட்டு போயிருச்சு. பொய்யா பேசுவான். அதானப்பா, பார்க்க கூடாதெல்லாம் பார்த்து பார்ப்பான். கண்ணு போச்சு. இரு படம் பார்க்க போய் அடுத்த காமெண்ட் சோரில் ஏறி குதிச்சு காலு போயிருச்சு. என்ன செய்யப்பா, ஊர்லாப்பட்ட வியாதியெல்லாம் சுமந்து வச்சிருக்கானே. நாமளும் எங்கெங்கேயோ போயிட்டோம். அதானப்பா, நோயை துவப்படுத்தவே முடியல. அதானே என்ன செய்யணும் நமக்கும் தெரியல. உனக்கு தெரியுமா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஊர்ல வேத கோயில் இருக்கலாம். ஆமா, அங்க பாசு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, நம்ம 2 பேரும் போனோம்ல. இந்த மாதிரி அங்க ஏதோ எருசலேம் என்னமோன்னு சொல்லிட்டு இருந்தாருப்பா. அங்க ஏசப்பா யாரோ பிறக்காராம், அங்க கொண்டு போனா சரியாயிரும் சொன்னாரு. நல்லா தெரியுமா? ஜெருசலேம் தான் சொன்னாரோ? ஆமா, எருசலேம்னு தான் சொன்னாரு. உனக்கு தெரியுமா? நான் கேட்டோம்ல என் 3 காதுல. அப்படியா? ஆமா. அப்ப இவனை சோகப்படுத்திடலாமா? தூக்கிடுவான். அங்க போனா சோகப்படுத்திடலாமா? தூக்கிட்டு போயிடலாம். அப்ப நான் இந்த போய் இப்ப கிளம்பிட்டு வரேன் பாரு. பாரு பாரு, இப்படி நானும் வரேன் பாரு. என்னாச்சே, நம்ம ஆளை காணுமே. நம்ம எருசலேம் போதுக்கு விடிய காலம் 7-4 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு பிறக்கி எல்லாம் வந்தாச்சு. இன்னும் காணுமப்பா. நம்ம எப்படி நம்ம ஆளை இப்போ நான் பாடிக்கிட்டாலும் எப்படி தீட்டு போக நம்ம? வந்துட்டேன். ஏய் என்னப்பா, ஒரே ரோசா பூவா இருக்கு, கலர் கலரா இருக்கு. ஆமா, ஏசப்பா நமக்கு ஏசப்பா பார்க்க போறோம்ல, பூ கொடுக்கணும்ல. எங்க வரோம்? ஏசப்பா பார்க்க. எந்த ஊரு? நம்ம ஊரு ஜெருசலேம். அத மறந்துட்டே பத்தியா? அண்ணாடி போட்டிருக்கா. ஆமா, எப்படி ஏசப்பா கூட போய் செல்ஃபி எடுக்கணும், பக்கத்துல போகணும். அம்மா எப்படி? அம்மா எடுக்கும்போது அவரை பார்க்கல கண்ணு கூசுமுலப்பா. அதுக்குதான் நான் இந்த விவரம் தெரியாம நான் வேற கண்ணாடி வேற எட்டு வரலையே. இனி வேற என்ன பெரிய பாக்கெட்டா கிடக்கு, பை தொங்குது. ஜெருசலேம் எவ்வளவு தூரம் இருக்கு நமக்கு தெரியாது. அதனால முறுக்கு பாக்கெட்டு, தண்ணி, அப்போ நமக்கு தேவையானது, அப்புறம் எனக்கு அப்ப அங்கேயும் செட்டில் மாதிரி தான் வரப்போற. இது எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது. ஆமாப்பா ஆமாப்பா. திடீர்னு எனக்கு தலைவெல்லாம் தூக்கம் வராது. சரி சரி போமா. அப்ப நம்ம ஏசப்பா பார்க்க போறோம். அவன் பார்க்க போறோம். இந்த போயிரும் கிளம்புமா? ரைட்டு. நம்ம வீட்டுல போயிட்டா இது இப்ப போறது. அதானப்பா, நம்ம அங்க போறோம் பத்தியா? நான் என்னைக்கு போனது இல்லை நம்ம அங்க. நம்ம இன்னும் இருக்கிற பக்கத்துலயே போயிட்டு அங்க போறனால நம்மால மறந்தாச்சு பத்தியா? இன்னைக்கு தீட்டு போய் பார்த்து எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வந்துடணும். சரியா? ஆமா சரியா? உடனே தூக்கிடுவோமா? தூக்கிடுவோமா? தூக்கு தூக்கு தூக்குப்பா தூக்குப்பா தூக்கு 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 தூக்கு. சரியான வெயிட்டா இருக்கான். ஆமாப்பா, இருந்து நல்லா சாப்பிட்டு ஜனக் பண்ணி மாதிரி இருக்கான கணப்பா. சரி ஆமா சரி, நம்ம ஜெருசலேம் போவோம். நமக்கு செம கிடையாது, எப்படியாவது போய் ஏசப்பா பாக்குறோம். எப்படியாவது போய் ஜெருசலேம் போறோம், ஏசப்பாட்ட போறோம், ஜெருசலேம் போறோம், ஏசப்பாட்ட போறோம், ஜெருசலேம் போறோம், ஏசப்பாட்ட போறோம், ஜெருசலேம் போறோம், ஏசப்பாட்ட போறோம், ஹே 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 ஜெருசலேம் போறோம். நில்லுப்பா நில்லுப்பா. என்னப்பா கணக்குதானப்பா? ஜெருசலேம் போவோம். பசி எடுக்குப்பா. ஏசப்பா பார்க்க போவோம். ஆமா ஆமா உட்காருவோம். ஆமா ஜெருசலேம் போவோம். ஜெருசலேம் போவோம். ஏசப்பா போவோம். ஜெருசலேம் போவோம். ஏசப்பா போவோம். ஏசப்பா பார்க்க போறோம். ஏசப்பா பார்க்க போறோம். ஏசப்பா பார்க்க போறோம். சப்பா சமாடி ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ சரியான பாதையெல்லாம் கூட்டு போறியா இல்ல வேற எங்கேயும் கூட்டு போறியா? எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அப்படியா? ஏன்னா 3-4 நாளா ஒரே இடத்த ரவுண்ட் அடிச்சு நடக்கும் பாரு. அந்த புளிய மரம் 4 இடம் சுத்தி வருது. இந்த இந்த குத்துக்கள் 4 இடம் சுத்தி வருது. நம்ம இங்கிட்டே சுத்திட்டு வைக்கிற மாதிரியே தெரியுதுப்பா. உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ எனக்கு சந்தேகப்பட்டல. ஆமா நீ என்ன சந்தேகப்பட்டலப்பா? சந்தேகப்பட்டேன். நான் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன வழி? பாரு இப்ப பாரு. எங்கிட்ட வழி இருக்கு? வழி இருக்கு. கூகுள் மேப்.
என்னத்தையும் தடவுதான். ஜெருசலேம். ஆ, ஹவ் கோ. எங்க கோ? என்ன கழுத சுத்திக்கிட்டே கிடக்கு? டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னத்தையா பார்க்கான்? வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஈரோடு டு கோயம்புத்தூர் சென்டர் 4 கிலோமீட்டர் 6 hours. பாரு, ஈரோடு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம மதுரை வந்துட்டோம். இன்னும் பக்கத்துல தான் இருக்கு. ஆமாப்பா, நான் வேற உன்னை சந்தேகப்பட்டேனே. கரெக்டா தான் சொல்லியிருக்கா. சரி, ஆமா. அப்படியே போவோம். சேலம் ஜங்ஷன். சேலம் சேலம். என்னப்பா சேலம் மருதன்னு கிடக்காங்க? உனையெல்லாம் என்னத்தை வச்சு என்ன செய்யப்போ? இந்த கூகுள் மேப்பை நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது என்ன கூகுள்? அடப்பாவி, நான் தெரிஞ்சவங்ககிட்ட சேலத்துக்கு வழி சொல்லுது இந்த கூகுள் மேப். கூகுள் மேப் என்ன செய்ய? நான் என் பேச்சக்கல் இன்னையிலிருந்து சரி போவோம், தூக்கிட்டு போவோம், கண்ணை மூடிக்கிட்டு போவோம். புரியுதா? எங்கேயாவது யாராவது வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்போம், கரெக்டா சொல்லுவாங்க. மூணாவது மனுஷனு தான் வழி தெரியும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. ஆமா, மதுரைக்கு வழி எதுல? அதான் வாயில. அப்படி வந்தோம்னா அது மாதிரி தெரிஞ்சவங்க வாயில வழி கேட்டு போமா. ஆமா, தூக்கு தூக்கு. எங்கேயோ போயிட்டு வந்தோம், வழி தெரியல. சரி, உங்களுக்கும் தெரியல, மேப்புக்கும் தெரியல. சரி, சரியா? போவோம், யாராவது இருந்தா பாத்துருவோம். சரியா? ஆமா ஆமா. நிப்பாட்டு நிப்பாட்டு. இது யாரப்பா? எருசலேம்ல இருந்து வந்து தூத மாதிரியே நம்ம உட்கார்ந்துருக்காரப்பா. பார்த்தா வெள்ளக்கார மாதிரி இருக்காரு. சத்யா, நான் சொன்னோம்ல பெரிய மனுஷன். ஆமாப்பா, இவர் தான் அந்த பெரிய மனுஷன். ஐயா ஐயா. தலைவரே, இந்த எருசலேமுக்கு போற வழி எங்க இருக்கு? அங்க யோசப்பா பிறந்திருக்காரு. ஐயா, உங்களை தான் கேட்கும். சாரு, என்ன கேட்ட? எருசலேமுக்கு வழி. எருசலேமுக்கு வழியா? அங்க எதுக்கு, எங்க போறீங்க? ஏசப்பா பிறந்திருக்காரு ஜெருசலேம்ல. அவரு பரிகாரின்னு சொன்னாங்க. இவர உடம்பு சரியில்லை இவனுக்கு. அவனை கொண்டு போய் ஏசப்பா கிட்ட நீ நிப்பாட்டுப்பா. அவர் என்னமோ பேசுறாரு, கேட்போம். பெரிய மனுஷன் பெத்தலம்ல பிறந்தாரியா ஏசப்பா? பெலடி பேக்கஸ். என்ன தப்பா குடிச்சான்? தள்ள மாட்டிட்டு போறான். நீ தான் பெருசா சொன்ன. என்னமோ எருசலேம்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா கரெக்டா சொல்லுதானப்பா. குடிகார போய என்னத்த குடிச்சானோ தெரியல. அவன் குடிச்சாலும் கரெக்டா பேசுதான், காரியமா பேசுதான். நம்ம தான் தெரியாம வந்திருக்கோம். சரியா? அவன் நீ தான் சொன்ன. அவன் சேர போட்டு ஒரு திணிசா உட்காந்துருக்கும் போதே நான் நினைச்சேன் எருசலேம் நம்ம தான் சுத்தி கடந்திருக்கோம். ஆனா அவன் கரெக்டா சொல்லுதான்ப்பா. ஒருவேளை டீசென்ட் குடியாரன் இல்ல, ஒருவேளை பெத்தலகேம்ல தான் பிறந்து போறோம். அப்படியா இருக்குமோ? நம்ம அங்கதான் போகணுமோ? இல்ல, ஜெருசலேம் தான். இல்ல பெத்லகேம் தான் போகணும். பெத்லகேம் எருசலேம் பெத்லகேம் எருசலேம் வந்திருக்கோம்ப்பா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமின் ஊரில் நமக்காக பிறந்தார். ஒரு வழியா வந்துட்டோம் பெத்லகேமுக்கு. ஆமா, 4 நாள் சமந்து வந்தாச்சு. ஆமா, கரெக்டா நடந்துதான். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அவர் தழும்புகளா குணமானீர்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டியனோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். தம்பி ஐயா, நாங்க பெத்லகேம்ல ஏசப்பா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஆமா, அவரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு இவனை விடுதலையாக்க சொல்லுங்க. சோமாக்கி வீட்டுக்கு அனுப்பணும். ஆமா தம்பி, நடைபெற்றிட்டு போனோம். ஏசப்பா 2000 ஆண்டுக்கு முன்பதாக பெத்லகேமில் பிறந்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, நாங்க போன வாரம் தான் பிறந்தாருன்னு சொல்லி 4 நாள் தீட்டு வந்துருக்கோமையா. நாங்களும் பெத்லகேம் தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைச்சோம். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்க. அவரோட ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுகி நம்மளை சுத்திகரிக்கும். அப்படியா? இன்னைக்கு ஏசப்பா 3 நாள் உயிர் தெழுந்தாங்க. இன்னைக்கு ஜீவிக்கிறாங்க. அவரை ஏற்றுக்கொண்டா உங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சீங்கன்னா அவர் உங்க உள்ளத்துல வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். சரியா? இவர் ரொம்ப வருஷமா உடம்பு இல்லாம கிடக்காரு. சரி, நாங்களும் எங்கெங்கெல்லாம கூட்டிட்டு போனோம், ஒண்ணும் நடக்கல. இதுக்கு ஏதாவது சுகம் கிடைக்க பரிகாரம் உண்டான்னு சொல்லுங்கய்யா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிகாரி. நமக்கா சிலுவையில் அறையப்பட்டாங்க. இன்னைக்கு உயிர் தெழுந்து, இன்னைக்கு மரிச்சாங்க. 3 நாள் உயிர் தெழுந்தாங்க. இன்னைக்கு அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க பாவத்தை அறிக்கைட்டீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு சுகம் தருவாரு.
ஐயா பார்த்து என்ன சுகமாக்கி கொடுங்கய்யா. தம்பி ஏசப்பா உள்ளதுல ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப உங்க பாவங்களை அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு ஏசப்பா உங்களை சுதந்திருவாங்க. அறிக்கையிடுறீங்களா? சரி, உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? எங்களை அதிகமா நேசிக்க நல்ல பிதாவே, அருமையா தம்பியோட பாவங்களை மன்னிங்க, அவர் நல்ல சுகத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தை எளிமை நட. பரிகாரி என்னை குணமாக்கிட்டாரு. பரிகாரி இயேசு என்னை குணமாக்கிட்டாரு. ஐயா நல்ல சுகமாயிட்டு, கை கால நல்லா ஆயிட்டு. ஐயா தம்பி என்ன ரெண்டு படுத்திருக்காங்க? ஐயா இவங்க 2 பேரும் என்னுடைய நல்ல பாலிய நண்பர்கள் தான் ஐயா. அப்படியா? ஆமா, எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாருல. ஆமா, அந்த இன்ப அதிர்ச்சியில மயங்கிட்டாங்க. உங்க பாவத்தை மன்னிச்சாருன்னா அவங்க பார்த்து மன்னிச்சிருவாரு ஏசப்பா. ஆமா, என் பாவத்தை மன்னிச்சாரு, அவங்களுக்கு மன்னிச்சிருவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. தம்பி எலும்புங்க, என்னாச்சு? பரிகாரி நல்லா குணமாக்கிட்டாருயா. அப்படியா? அதெல்லாம் சரியாயிருச்சு. நல்லா சரியாயிருச்சு. நல்லா பேசுறேன். இவனையே ஏசப்பா குணமாக்கிறா. அப்ப நம்மளும் சீக்கிரம் குணமாக்கிடுவாரு. ஆமா, நமக்கு அவர் உள்ளத்துல ஏத்துக்கணும். நம்ம ஆமா உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஏசப்பா சுதந்திருவாரு. அவருதான் நம்முடைய பரிகாரியாய கர்த்தர். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, இன்னைக்கு ஜீவிக்கிறார். ஐயா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா, ஏசப்பா எங்க உள்ளத்துலயும் வந்திருக்காருயா. அப்படியா? கண்டிப்பா ஏசப்பா சுதந்திருவாரு. ஆர் யூ ரெடி பிள்ளைகளா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? நம்ம என்ன செஞ்சோம்? பாட்டு பார்த்தோம், வசனம் பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போறோம்? உண்மை சம்பவத்தை அண்ணன் என்ன செய்ய போறேன்? கற்றுக் கொடுக்க போறேன். உண்மை சம்பவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா நடந்ததுக்கு பிறகு தான் என்னது உண்மை சம்பவம். உண்மை சம்பவத்துக்கு முன்னாடி என்ன செய்ய போறோம்? இதனுடைய தலைப்பு அண்ணன் என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இயேசு என் பரிகாரி. பரிகாரி என்னன்னு தெரியுமா? பரிகாரினா இயேசு என்ன செய்ய? நம்மளை குணமாக்குறவர், நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர், நம்ம சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர், நம்மளுடைய கடன்கள்ல இருந்து என்ன செய்ய? விடுதலை ஆக்குறவர். இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். அப்போ பரிகாரினா இதுதான் என்னது அர்த்தம். நம்ம சொன்னையில் ஒரு உண்மை சம்பவம் ஒன்று, ஒரு அக்காவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அண்ணன் என்ன செய்ய போகிறேன்? உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக என்ன செஞ்சாங்க? முடியாமல் பயங்கர வியாதியில் என்ன செஞ்சாங்க? ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 12 வருஷம். ஒரு நாளைக்கு முடியாட்டி நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு தம்பி தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக என்ன செய்கிறாங்க? கஷ்டப்படுறாங்க. டெய்லி என்ன செய்கிறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, டெய்லி டாக்டரை பார்க்குறாங்க, டெய்லி மருந்து எடுக்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்யலை? அந்த அக்காவுக்கு அந்த வியாதி என்ன செய்யலை? சரியாகலை. பாருங்க என்ன செய்கிறாங்க? நிறைய அவங்களுடைய இருக்கிற சொத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? விற்று என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய வியாதிக்காக என்ன பண்ணாங்க? செலவு பண்ணாங்க. ஆனாலும் அந்த வியாதி என்ன செய்யலை? குணமாகலை. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷமாக என்ன செய்கிறாங்க? அந்த அக்கா அந்த வியாதியோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன செய்கிறாங்க? இயேசுவை குறித்து என்ன செய்கிறாங்க? அந்த அக்கா கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்பட்டாங்க? இயேசு என்ன செய்கிறாரு? கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன செய்கிறாரு? கண்ணு தெரிய வைக்கிறாரு. நடக்க முடியாதவங்க என்ன செய்கிறாரு? நடக்க வைக்கிறாரு. அதே மாதிரி அதே மாதிரி வியாதியஸ்ல என்ன செய்கிறாரு? சுகமாக்குறாரு. மறித்து போன மனிதெல்லாம் என்ன செய்கிறாரு? உயிரோடு எழுப்புறாருன்னு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதோட நிறுத்தலை தம்பி தங்கச்சி. அவங்க எப்படியாவது என்ன செய்யணும்? அந்த அக்கா இயேசுவை பார்க்கணும், அவருடைய ட்ரெஸ்ஸை தொடணும்னு என்ன செய்கிறாங்க? ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க? எப்படியாவது அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுடைய எண்ணத்தின்படி என்ன செய்கிறாரு? ஏசப்பா திடீர்னு யவீருடைய ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாரு? ஏசப்பா போகிறாரு. அப்போ அவங்களுடைய ஏரியாவிலே தான் போகிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க? எப்படியாவது அந்த ஏசப்பா என்ன செய்யணும்? அந்த அக்கா பார்க்கணுன்னு பிரயாசப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா ஏசப்பா துச்சி ஒரு பெரிய கூட்டம் வருது, பயங்கரமான கூட்டம் வருது. நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க? ஏசப்பாவுடைய பின்னாடி நெருக்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ஏசப்பா என்ன செய்கிறாங்க? ஏசப்பாவை சுற்றி என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. அப்போ இந்த அக்கா என்ன செய்ய? இந்த அக்கா ஏற்கனவே 12 வருஷமாக முடியாமல், ரொம்ப பலவீனமாக, நடக்க முடியாமல் குடிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் எப்படியாவது என்ன செய்யணும்? ஏசப்பா என்ன செய்யணும்? பார்க்கனாலும் அந்த கூட்டத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நேரடியாக பார்க்க முடியல. அவருடைய பின்னாடி போய் எப்படியாவது என்ன செய்யணும்? அவருடைய போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தொடர்ந்து என்ன செய்கிறாங்க? பிரயாசப்பட்டு போய் என்ன செய்கிறாங்க? அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்கிறாங்க? தொடுறாங்க. தொட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணிடுச்சு? 12 வருஷமா இருந்த அவங்கள பிடிச்ச அந்த வியாதி, அந்த வேதனை எல்லாம் என்ன செஞ்சிச்சு? ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடுச்சு? அந்த அவங்கள விட்டு என்னஞ்சிருச்சு? போயிருச்சு. உடனே என்ன செய்யறாங்க? தன்னுடைய சரீரத்தில் பெற்ற சுகத்தை என்ன செய்யறாங்க? உடனே அந்த இடத்துலயே உணர்றாங்க. உடனே ஏசப்பா என்ன செய்யறாரு? சடனா திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஏசப்பா கேட்கிறாரு. உடனே சீசர்கள்லாம் சொல்றாங்க, கூட இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஏசப்பா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? பாருங்க உங்களை சுத்தி நிறைய ஜனங்க உங்களை
இடிச்சுக்கிட்டு நெருக்கிக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க வர்றாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, இல்லை இல்லை அப்படி கிடையாது. என்னை என்ன செஞ்சாங்க, ஒருத்தவங்க பிரத்யட்சமாக என்ன செஞ்சாங்க, என்னை தொட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த அக்கா என்ன செய்கிறாங்க, பயந்து நடுங்கி ஏசப்பாடைய பாதத்திலேருந்து என்ன செய்கிறாங்க, விழுகிறாங்க. விழுந்து ஏசப்பாட்டை எல்லா உண்மை என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா உண்மையும் ஏசப்பாட்டு சொல்கிறாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரச்சித்தது, உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாக இருந்து என்ன செய்கிறாரு ஏசப்பா சொல்கிறாரு. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி இந்த அக்கா மாதிரி நீங்கள் வேதனையில் இருக்கிறீங்களா, இந்த மாதிரி ரொம்ப நாளாக முடியாமல் இருக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் முடியாமல் இருக்கிறாங்களா, இல்லை உங்கள் பக்கத்தில் முடியாமல் இருக்கிறாங்களா, நமக்காகத்தான் என்ன செஞ்சார் ஏசப்பா சிலுவையில், கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காகத்தான் என்ன செஞ்சார், ஆண்டு ரத்தம் சிந்தினார். உங்களை என்னையும் சுகமாக்குறதுக்காக, உங்களை என்னையும் விடுதலை ஆக்கிறதுக்காக என்ன செஞ்சார் ஏசப்பா கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்துறாரு. நம்மளுக்காகத்தான் அடிக்கப்படுறாரு, நம்மளுக்காகத்தான் என்ன செய்கிறார், இந்த பூமிக்கே வந்தார். அருமையான தம்பி தங்கச்சி, அந்த அக்கா மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட என்ன செய்யணும், வரணும். அந்த அக்கா ஏசப்பா கிட்ட தான் வந்தாங்க. எங்கெங்கெல்லாம் போனாங்க, என்னென்னலாம் வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் எங்கேயும் என்ன செய்யல, அந்த அக்காவுக்கு விடுதலை கிடைக்கல, சுகம் கிடைக்கல. ஆனால் ஏசப்பாட்ட வந்தோன்னு என்ன பண்ணிடுச்சு, அவங்களுக்கு நல்ல சுகமும் விடுதலையும் கிடைச்சிருச்சு. அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, நம்ம பயப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஏசப்பா நமக்கு இருக்கிறாரு. அதனால என்ன செய்யணும், நம்ம ஏசப்பாட்ட வரும்போது ஏசப்பா என்ன செய்வார், அந்த அக்காவுக்கு கொடுத்த விடுதலை கொடுத்த ஆண்டவர், சுகம் கொடுத்த இயேசு நம்மளுக்கு என்ன செய்வார், சுகம் கொடுப்பாரு. ஓய் குட்டி பிள்ளைங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? கூகுளில் என்னெல்லாம் பார்க்குறீங்க? ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா? வாட்ஸ்அப்பு ரொம்ப நல்லாவே பார்க்குறீங்களா? இன்ஸ்டாகிராம்? ஓ, ஏசு சுவாமிக்கு பிரியமில்லாத பாவத்தெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு பரிசுத்தமான பிள்ளைங்களா வாழ முடியாது. பாவத்தை பார்த்துட்டு பரிசுத்தமான இயேசு சுவாமியை விட்டுறக்கூடாது, அவருக்காக வாழணும். அதுதான் இந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து எங்க கூட கவனமா கவனிச்சு இப்போ ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஆக்ஷன் பண்ண நம்ம மத்தியில ஜஸ்வின் அண்ணே, ஜெரின் அண்ணெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் நல்லா கவனிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? கமான். பார்த்தேன் சந்தோஷமும் இல்ல, ஃபேஸ்புக் நோண்டி பார்த்தேன் சமாதானமும் இல்ல, வாட்ஸ்அப்பிலேயே கிடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்ல, இன்ஸ்டாகிராமில் இருந்தது எல்லாம் இழந்தேன், இயேசுவிடம் வந்தேன் வாழ்வில் வசந்தம் பெற்றேன், அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன், இயேசுவிடம் வந்தேன் வாழ்வில் வசந்தம் பெற்றேன், அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன். இன்டர்நெட்டு அதை ஓரங்கட்டு, வாப்புறப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு, இன்டர்நெட்டு அதை ஓரங்கட்டு, வாப்புறப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு. ஆக்ஷன் சூப்பரா இருந்ததா குட்டி பிள்ளைங்களா? கமான் ஸ்டாண்ட் அப். இப்போ நம்ம கூட ஆக்ஷன் பண்ண வின்னி என்ன வர்றாங்க. எல்லாரும் ஜோரா வின்னி அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வின்னி அண்ணே கமான் கமான், குயிக்கா வாங்க. குட்டி பிள்ளைங்களா ரெடியா இருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ எளிமை நின்று ஆக்ஷன் பண்ணலாமா? வின்னி என்ன வந்துட்டாங்க. பார்த்தேன் சந்தோஷமும் இல்ல, ஃபேஸ்புக் நோண்டி பார்த்தேன் சமாதானமும் இல்ல, வாட்ஸ்அப்பிலேயே கிடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்ல, இன்ஸ்டாகிராமில் இருந்தது எல்லாம் இழந்தேன், இயேசுவிடம் வந்தேன் வாழ்வில் வசந்தம் பெற்றேன், அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன், இயேசுவிடம் வந்தேன் வாழ்வில் வசந்தம் பெற்றேன், அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன். இன்டர்நெட்டு அதை ஓரங்கட்டு, வாப்புறப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு, இன்டர்நெட்டு அதை ஓரங்கட்டு, வாப்புற
பெட்டி. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஒரு மேஜிக் பார்க்க போறோம். மேஜிக்குள்ள போலாமா? அக்கா கையில ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை ஓபன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? இதுக்குள்ள ஒரு பிரைஸ் வச்சிருக்கேன். அந்த பிரைஸை ஓபன் பண்ணி யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான். ரெடியா? பிளஸ்ஸி அக்காட்ட கொடுக்குறேன். பிளஸ்ஸி அக்கா ஓபன் பண்ணிட்டாங்களா? ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, பிளஸ்ஸி அக்கா ஓபன் பண்ணி அதுல இருக்கிற 500 ரூபாயை பிளஸ்ஸி அக்கா எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, உள்ள வைங்க. இப்போ நம்ம மத்தியில இருக்கிற அபிஷாக்கா ஓபன் பண்றாங்களான்னு பார்க்கலாமா? இந்தாங்க அபிஷாக்கா. ஓபன் பண்ணிட்டீங்களா? அபிஷாக்கா ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த 500 ருபீஸை அபிஷாக்காவிலையும் எடுக்க முடியுது. அடுத்து இருக்கிற பியூட்டி அக்காக்கு அக்கா கொடுக்க போறேன். பியூட்டி அக்கா, நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. பியூட்டி அக்காவும் ட்ரை பண்றாங்க. ஓபன் பண்ணிட்டாங்க. 500 ருபீஸ் அவங்களே எடுக்க நல்ல சான்ஸ் கிடச்சி. குட்டி பிள்ளைங்களா, நம்ம கூட நிறைய நேரங்கள்ல பாதுகாப்பற்ற நிலைமையில அநேக நேரங்கள்ல மற்றவங்களால நம்ம கைவிடப்படுறோம், அப்படிதானே? ஆனா ஏசு சுவாமியுடைய அடைக்கலத்துல நம்ம இருக்கும்போது நிச்சயமா ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்வாங்க. அக்கா கூட பாருங்க, இந்த துணியை மேல போடுறேன். ஏசு சுவாமியுடைய அடைக்கலம் இன்னைக்கு உன் கூட இருக்குன்னு சொன்னா ஏசப்பா உன்னை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வாங்க. குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? ஏசப்பா உங்க பாதுகாப்புகளை என்ன மூடி மறைச்சுக்கோங்க. அப்படி எத்தனை பேர் ஜோம் பண்றீங்க? ஏசப்பாவுடைய பாதுகாப்புகளை நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த ஏசப்பா நிச்சயம் உங்களை பாதுகாப்பாங்க. இப்ப பார்க்கலாமா? ஓகே, இப்ப பிளஸ்ஸி அக்காட்ட கொடுக்குறேன். இந்த பாக்ஸை ஏற்கனவே பிளஸ்ஸி அக்கா ஓபன் பண்ணாங்கல்ல, இப்போ பிளஸ்ஸி அக்கா ஓபன் பண்ணுங்க பாப்போம். ட்ரை பண்றாங்க பிளஸ்ஸி அக்கா. நல்லா ட்ரை பண்ணுங்க. முடியலையா? ஐயோ, பிளஸ்ஸி அக்காவால இந்த பாக்ஸை ஓபன் பண்ண முடியலையா? பிளஸ்ஸி அக்கா, இதுக்கு முன்னால ஓபன் பண்ணீங்கல்ல, இப்போ ஏன் உங்களால ஓபன் பண்ண முடியல? ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிளஸ்ஸி அக்கா. சரி, இப்போ நான் அபியக்காட்ட கொடுக்குறேன். இந்தாங்க அபியக்கா, நீங்க ட்ரை பண்ணுங்க. அபியக்காவாலே முடியலையா? அபியக்கா, ஓகே, அபியக்காவிலே இந்த பாக்ஸை ஓபன் பண்ண முடியலையா? இப்போ நம்ம மத்தியில பியூட்டி அக்கா கொடுக்குறேன். பியூட்டி அக்கா, நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ண முடியலையா? பியூட்டி அக்காவாலே ஓபன் பண்ண முடியலையா? குட்டி பிள்ளைங்களா, ஏசு சுவாமியுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கும்போது ஒருவரும் நம்ம சேதப்படுத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஓபன் பண்ணாங்க. இப்போ ஏசப்பாவுடைய அடைக்கலத்துக்குள்ள வந்த பிறகு யாருமே இந்த பாக்ஸை ஓபன் பண்ண முடியல. நீங்க கூட அநேக நேரங்கள்ல ஏசு சுவாமியுடைய கையில இல்லைன்னு சொன்னா, ஏசப்பாவுடைய பாதுகாப்புகளை இல்லைன்னு சொன்னா உங்களை இந்த உலகத்தின் பாவம் சேதப்படுத்திடும். ஏசு சுவாமியுடைய ரத்தம் தான் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். ஏசப்பாவுடைய ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில கூட எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும் ஏசப்பா உங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வாங்க. அதுல இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? விபிஎஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்குது இல்லை? ஓகே, டெய்லி நீங்கள் ஒரு மிஷினரியோட பயோகிராஃபி கேட்பீங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம ஒரு மிஷினரியோட பயோகிராஃபி கேட்க போகிறோம். சரியா? ஓகே. ஐயோ போயிட்டாளே, ஐயோ போயிட்டாளே அப்படின்னு சொல்லி ஒரே அலறல் சத்தம். என்னன்னு சொல்லி வெளியில் வந்து கதவை திறந்து பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்களோட சவ ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. ஐயோ, நேற்று நம்ம வீட்டு கதவை வந்து தட்டினாங்களே, அவங்களோட மனைவிகளோட சவ ஊர்வலம் தானே இது அப்படின்னு சொல்லி அந்த அக்காவுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. யார் இந்த அக்கா? டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1860 வருஷம் ஜான் ஸ்கடர் அப்புறம் சோஃபியா ஸ்கடருக்கு மகளாக பிறந்தவங்க தான் இந்த ஐடா ஸ்கடர். இந்த ஜான் ஸ்கடரும் சோஃபியா ஸ்கடரும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஆனால் இந்தியாவில் நான் மிஷினரியாக வந்து ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி மிஷினரியாக இந்தியாவுக்கு ஒப்பு கொடுத்து வந்தாங்க. ஐடா அக்கா தென்னிந்தியாவில் உள்ள ராணிப்பேட்டையில் தான் பிறந்தாங்க. இந்த இடத்துல இருக்கிற வறுமை, பஞ்சம், இன்னும் அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்த ஐடா அக்கா அமெரிக்காவில் போய் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஐடா அக்காவை மனசில் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி இந்தியாவுக்கு மெடிக்கல் மிஷினரியாக மட்டும் போக மாட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை மாதிரி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கா டிசைட் பண்ணாங்க. இதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கூட சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் தான் 1890 வருஷம் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல்
படுக்கையில் ஆனாங்க. இந்த நேரத்தில் தான் தன்னோட தகப்பனுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக ஐடாக்கா அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. ஒரு நாள் ஒருத்தர் ஓடி வந்து கதவு தட்டுறாரு. அம்மா அம்மா கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த ஐடாக்கா சொல்கிறாங்க, இல்லை அப்பா தான் டாக்டர், நான் அப்பாவை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவங்க இல்லை இல்லை வேண்டாம் நாங்கள் போகிறோன்னு சொல்லி போயாச்சு. இப்போது ரெண்டாவதாக ஒருத்தவங்க வராங்க, கதவு தட்டுறாங்க வேகமாக. அம்மா அம்மா என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா, கொஞ்சம் வாங்க உதவி செய்யன்னு கூப்பிடுறாங்க. அப்பாவை கூப்பிடுறேன் அப்படின்னு ஐடாக்கா சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மூணாவதாகவும் அன்னைக்கே வந்து ஒருத்தர் கதவு தட்டுறாரு. அவங்களுக்கும் அதே பதில் தான். அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒரே அழுக சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த கதவை வந்து தட்டினாங்கல்ல 3 பேர், அந்த 3 பேரோட மனைவிகளுமே பிரசவத்தப்போ இறந்து போயிட்டாங்க. இவங்க இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்த ஐடாக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அச்சுச்சோ இந்த பொண்ணுங்க இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக போச்சு. ஐடாக்கா மனசில் தோணுனது, இப்படி ஒரு ஆண் வந்து பிரசவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனைவிகளோட உயிரை கூட அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்களேன்னு சொல்லி ஐடாக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அக்கா முடிவு பண்ணாங்க, அமெரிக்காவுக்கு போனாங்க, நல்லா படித்தாங்க, டாக்டர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் மெடிக்கல் மிஷினரியாக போவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவங்க கிட்ட பேசும்போது அவங்க அர்ப்பணித்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து மெடிக்கல் மிஷினரியாக அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா தன்னுடைய குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நோய்பட்டிருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. சிலருக்கெல்லாம் உடம்புல கட்டி வரும்ல, அந்த மாதிரி கட்டி வந்தவங்களுக்கெல்லாம் அதை வெட்டி அந்த சீலெல்லாம் பிதுக்கி அக்கா கட்டு போட்டு அனுப்புவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்பி வருவாங்க, அந்த கட்டெல்லாம் அவுத்து போட்டிருப்பாங்க, மேலே எதையாச்சும் ஒன்று பூசி வச்சுருப்பாங்க. இதனால நம்ம உயிரே போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியலை. அச்சோ இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு சொல்லி அக்காவுக்கு ஒரே வேதனை. இன்னும் பார்த்தா நோய் முத்தி மறிக்க போகிற தருவாயில் இருக்கிறவங்களும் டாக்டரம்மா வருவாங்க, வந்து நம்மளுக்கு சுகம் கொடுத்துருவாங்க, பெரிய அற்புதம் செஞ்சுருவாங்கன்னு சொல்லி இவங்க மூடத்தனமாக நோய் முத்துற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் அந்த காலத்தில் ஒரு இது பெருசாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா தேவதாசி முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அழகாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவங்க பெரிய பிள்ளைங்களானதுக்கப்புறம் கொண்டு போய் கோவில்களில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க அந்த கோவில்கள்லே இருந்து பணி செஞ்சுட்டு அவங்க கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்ததை பார்த்து ஐடாக்காவோட மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு. அக்கா நினச்சாங்க, நம்ம ஒருத்தராக இருந்து இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, இன்னும் நமக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. என்னென்னா, நம்ம ஒரு மெடிக்கல் ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு இங்கே உள்ள பெண்களையே நம்ம ட்ரெயின் பண்ணலாம், செவிலியர்கள் நர்சஸ் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம உருவாக்கலான்னு சொல்லி அக்கா முடிவு பண்ணாங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தாங்க. $8000 செலவாகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்கா யோசிச்சப்போ மிஸ்டர் ஷெல் அப்படிங்கிறவர் என்னோட மனைவியோட ஞாபகமாக நான் ஒரு $10,000 உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி செக்கும் எழுதி கொடுத்தாச்சு. இப்போ அந்த பணத்தை வச்சு இங்கே வந்து வெள்ளூரில் அக்கா ஒரு மெடிக்கல் ஸ்கூலை கட்டுறாங்க. கூடவே ஒரு சின்ன கிளினிக்கையும் வந்து அவங்க கட்டுறாங்க. இப்போ அது மூலமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல 14 செவிலியர்கள் வந்து பயிற்சி பெறாங்க, பொண்ணுங்க பயிற்சி பெறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, பொண்ணுங்களெல்லாம் நாங்கள் படிக்க விட மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் யார் வருவா நீங்கள் கட்டுற இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேலியும் பண்ணாங்க. ஆனால் அது மத்தியிலையும் 14 பேர் வந்து படித்து அவங்க செவிலியர்களாக ஆனாங்க. இன்னும் அக்காவுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோட கொலாபரேட் பண்ணி ஒரு காலேஜ் நம்ம உருவாக்கலாம். இப்போ இது ஸ்கூலாக இருக்குதுல்ல, இன்னும் நம்ம டாக்டர்ஸை உருவாக்கலாம்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் மார்க் அப்படிங்கிறவர் அவரும் ஒரு காலேஜை கட்டணும், ஆனால் அதை ஜென்ஸுக்காக கட்டணும்னு சொல்லி அவர் நினச்சி வச்சுருந்தாரு. இப்போது இவங்க 2 பேரோட தாட்டும் ஒத்து போனதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து வெள்ளூரில் சிஎம்சி காலேஜ் அப்படிங்கிற இந்த காலேஜை வந்து அவங்க உருவாக்குனாங்க. இன்னும் அக்கா போய் அமெரிக்காவில் இவங்களை பற்றிலாம் சொல்லும்போது இந்த இடத்துல இப்படிலாம் மக்கள் இருக்காங்கன்னு சொன்னப்போ நிறைய பேர் நாங்கள் மிஷினரிகளாக அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி அமெரிக்காவில் படித்தவங்க, நிறைய படித்தவங்கெல்லாம் இங்கே வந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் மெடிக்கல் மிஷினரியாக இருக்கோம்னு சொல்லி அவங்க இங்கே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. இவங்க கட்டின காலேஜ் தான் வெள்ளூர் சிஎம்சி காலேஜ். இன்றைக்கி அது ஆசியாவிலேயே 2வது பெரிய மெடிக்கல் காலேஜாக வந்து இருக்குது. இப்படி ஐடாக்கா கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் இந்த ஜனங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து, அதுவும் பெண்களோட கஷ்டத்தை பார்த்து ஏசப்பா இவங்க
அவங்களோட பேசும்போது அவங்க அர்ப்பணித்து கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து அவங்க வெறும் மெடிக்கல் பணியை மட்டும் செய்யலை, ஏசப்பாவுடைய அன்பையும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வந்து எத்தனையோ இடத்துல இருந்து வந்து ட்ரீட்மெண்ட் பெறவங்க இருக்கிறாங்க. ஐடாக்கா மார்ச் மாதம் 23 1960 வருஷம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. இப்படி நிறைய பணி செஞ்ச ஐடாக்கா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் இன்னும் நிறைய பேரோட மனசில் இருக்கிறாங்க. ஐடாக்கா வாழ்ந்த காலத்தில் ஐடாக்காவை பற்றி தெரியாத யாருமே இருந்ததில்லை. எதனால? ஐடாக்கா ஏசப்பாவுக்காக தன்னை அர்ப்பணித்ததுனால. இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் யாருனால வந்துச்சு? ஏசப்பாவோட வார்த்தைக்கு ஐடாக்கா கீழ்ப்படிஞ்சதுனால. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு அது எவ்வளோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்குதுல்ல. அதே மாதிரி குட்டீஸ், உங்களையும் ஏசப்பா கூப்பிடும்போது ஏசப்பா கற்பனைங்க. நீங்களும் ஏசப்பாவுக்காக நான் உங்களுக்காக ஏதாச்சும் செய்வேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்காக ஏதாச்சும் செய்யுங்க. ஓகே, நம்ம இப்போ அர்ப்பணிச்சு ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடலாமா? கண்ணை மூடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இன்றைக்கி நாங்கள் ஐடாக்காவோட சம்பவத்தை நாங்கள் கேட்டோம். ஐடாக்கா உங்களுக்காக இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஊழியம் செஞ்சாங்க. ஏசப்பா, நாங்களும் அது போல் உங்களுக்காக ஏதாச்சும் செய்கிறதுக்கு எங்களுக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், பாய். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா அக்கா கையில் ஏதோ கம்பு மாதிரி வச்சுருக்காங்க, அடிக்க வர்றாங்களான்னு பார்க்கிங்களா? இல்லை பயப்படாதீங்க, அக்கா அடிக்கலை. இந்த பைப்புக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை, அப்படி தானே? இந்த பைப் எப்படி இருக்குது? சூப்பராக அழகாக இருக்கா? இல்லை ஒரு மாதிரி டேமேஜ்டா, பார்க்கவே நல்லா இல்லைல்ல? அது மாதிரி தான் நம்மளில் நிறைய பேர் நான் அழகாகவே இல்லை, எனக்கு யாருக்குமே என்னை பிடிக்கலை, எனக்கு டேலண்ட்டே இல்லை, ஸ்கூலில் எல்லோரும் என்னை மக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஞானமே இல்லை, என்னோடய பேரண்ட்ஸ் கூட என்னை ஏசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிங்களா? நினைக்காதீங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பைப்பு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தாலும் இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்களா? அழகான ஒரு கொடை இருக்குது. இந்த கொடை எப்படி இருக்குது? இந்த கொடை ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? இந்த கொடைனால நம்மளுக்கு என்ன யூஸ்? நம்மளை வெயிலேருந்து பாதுகாக்குது, மழையிலேருந்து பாதுகாக்குது, நம்ம மேலே வெயில் படாமல் இருக்க, மழையில் நனையாமல் இருக்க, தான் மேலே வெயில் பட்டாலும் பரவாயில்ல, மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளை பாதுகாக்குது. அதுபோல் தான் இந்த கொடை எப்படி நம்மளுக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணதில்ல, இதை விட அதிகமாக யார் சாக்ரிஃபைஸ் பண்ணா நம்மளுக்காக? கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம ஏசப்பா நம்மளுக்காக சிலுவையில் தன்னோட உயிரே கொடுத்தாங்கல்ல. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன்னு படிச்சிருக்கோம்ல, வசனம் படிச்சிருக்கோம்ல. ஏசு நென் பரிகாரி, அப்படி தானே? நம்ம பரிகாரியாக ஏசுக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்கல்ல. உங்களுக்கு சுகம் வேணும்னா கேளுங்க, ஏசப்பா எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கேட்போமா? காட் பிளெஸ் யூ. ஹாய் குட்டீஸ், 2025 ஆண்டில் எல்லாம் இயேசுவே என்கிற தலைப்பில் நம்ம விபிஎஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் டிவியில் உங்கள் அம்மா உங்களுக்கு போட்டு தந்திருக்காங்க, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். எதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்குள்ள தலைப்பு இயேசு என் பரிகாரி. அதில் நம்ம பாடல் பாடினோம், நாடகம் பார்த்தோம், உண்மை சம்பவம் பார்த்தோம் இல்லையா? இயேசு என் பரிகாரின்னா என்ன அர்த்தம்? இயேசு என் சுகவீனத்தில் சுகம் தருபவர், இயேசு சுகம் தருபவர், அவ்வளவுதான். சரியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் போல மனிதனாக வந்து பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். இந்த உலகத்தில் அவர் உயிரோடு இருந்த நாள் முதல் நாட்களில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார், அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் இருந்தார். இந்த நாளில் நம்ம அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது கூட சுகம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு விசேஷித்த வல்லமை இருந்ததை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அவரை கல்வாரி சிலுவையில அறைந்தார்கள், 5 காயங்கள். அந்த காயங்கள் மூலமாக நம்ம குணமானோம் என்று சொல்லி வேதத்தில் ஒரு வசனம், ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால கூட நமக்கு சுகம் உண்டாம். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த வேளையில நீ ஏசப்பாவை விசுவாசிக்கிறல்ல, இயேசுதான உன் ரட்சகர். அப்ப நீ என்ன வியாதி உள்ளவனா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல எப்பேற்பட்ட வியாதி உள்ள தாய் அம்மாவோ அப்பாவோ உங்க கூட பிறந்தவங்க யாருக்கு என்ன பலகீனம் இருந்தாலும் அந்த பலகீனத்தினின்று சுகத்தை தருகிற வல்லமையுள்ள தேவன்
கடவுள் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த நாளில நீ உண்மையா அவரை விசுவாசித்து, இயேசுவே எங்க அப்பாவுக்கு சுகம் தாங்க, எங்க அம்மாவுக்கு சுகம் தாங்க, நானும் பலகீனமா இருக்கிறேன், நான் அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு முன்பதாக என்னுடைய சுகவீனத்திலிருந்து நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி யார் யார் கேட்குறீங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான தம்பி தங்கை ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் பரிகாரி, நீர் அருமையான இந்த சின்ன பிள்ளைகளுடைய பரிகாரி ஆண்டவரே. உண்மையாகவே உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் அவர்களுக்கு சுகம் தருகிறவர் என்பதை இந்த வேளையில் நிரூபிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுகம் தருகிறதுக்காய், பலம் தருகிறதுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.